வணக்கம் பிள்ளைகளே. காப்போத சாதாரண தர பரீட்சை எழுதியிருக்கின்ற மாணவர்களுக்கான சைவநெறி பாட வினாத்தாள் கலந்துரையாடலே எதிர்பார்க்கை பகுதிகளை உள்ளடக்கிய வினாத்தாள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த வினாத்தாளிலே நாங்கள் பகுதி ஒன்றுக்குரிய 40 வினாக்களை ஒவ்வொரு கட்டங்களாக 10 வினாக்கள் கொண்ட 4 காணொளிகளாக பகிர்ந்திருந்தேன். அவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவை உங்களுக்கு நிச்சயமாக பயன் உள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த வினாத்தாளின் பகுதி 2 வினாக்களை இன்று பார்க்க இருக்கின்றோம். பகுதி 2 வினாத்தாள்கள் தொடர்பாக நாங்கள் பலமுறை பேசியிருக்கிறோம். எனவே அது தொடர்பான அறிமுகத்தை விட்டுவிட்டு நான் நேரடியாக வினாத்தாளுக்குள்ள வர இருக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீர்களாக என்றால் இன்றைய பகுதி 2 வினாத்தாளில் முதலாவது வினா. இந்த முதலாவது வினா உங்களுக்கு தெரியும், இது ஒரு கட்டாய வினா. இலகுவாக 20 புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வினாத்தாள் பகுதி. அந்த வகையில் இந்த 20 புள்ளிகளையும் நாங்கள் எடுப்பதற்கான முயற்சிகளை பார்ப்போம். முதலாவது வினா பாருங்க பிள்ளைகள். அருணகிரிநாதர் அருளிய பணுவல்கள் 2 தருக. அருணகிரிநாதரை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் 16ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே வாழ்ந்தவர். முருகப்பெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தவர். முருகப்பெருமான் மீது எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கிறார் என்றெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். அப்ப அருணகிரிநாதர் தொடர்பாக தனியொரு வினா வரலாம், சிறுகுறிப்பு கூட வரலாம். அப்ப இந்த அருணகிரிநாதருடைய நூல்கள் பணுவல்கள் 2 கேட்கப்பட்டிருக்கிறது. 2 என்று கேட்டால் கட்டாயம் 2 கொடுக்க வேண்டும். நீங்கள் 2க்கு மேலே எத்தனையும் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா கட்டாயம் 2 நூல்கள் கொடுத்தியாகணும். அப்ப அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருடைய நூல்கள் என்று சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு தெரியும், ஞாபகம் வர வேண்டியது திருப்புகள். அப்ப திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திருவகுப்பு, வேல் வகுப்பு, இப்படி சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் அருணகிரிநாதரால் அருளப்பட்டது. அப்ப இதுல ஏதாவது 2 நூல்கள் எழுதினால் உங்களுக்கு 2 புள்ளி. சரி, இரண்டாவது வினா பாருங்க. தடுத்தாட்கொண்ட புராணம் அமைந்துள்ள நூல் எது? தடுத்தாட்கொண்ட புராணம் என்று சொல்வது சுந்தரரை சிவபெருமான் கிளப்பிராமண வடிவிலே வந்து அவருடைய திருமணத்தின் பொழுது தடுத்தாட்கொண்ட சம்பவம் தான் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சொல்லப்படுகின்ற விடயம். தடுத்தாட்கொண்ட புராணம் என்றால் சுந்தரரை சிவபெருமான் கிளப்பிராமண வடிவம் எடுத்து அவருடைய திருமணத்தின் பொழுது தடுத்து ஆட்கொண்ட கோலம். இப்ப இந்த சுந்தரருடைய வரலாறு சொல்லப்படுகின்ற இலக்கியம் எது என்று பாத்தீங்கன்னா பெரிய புராணம். அப்ப நாயன்மார்களுடைய வரலாறுகளை சொல்லுகின்ற இலக்கியம் பெரிய புராணம் கதை வடிவிலே. அப்ப பெரிய புராணத்திலே இந்த தடுத்தாட்கொண்ட புராணம் இடம்பெறுகிறது என்ற குறிப்பை நாங்கள் இங்க அறிஞ்சு கொள்றோம். இப்ப இதுல இன்னொரு விடயம் என்னென்றால் நாயன்மார்களுடைய வரலாறு என்று சொல்லுகின்ற பொழுது பெரிய புராணத்திலே குறிப்பிடப்படாத ஒரு நாயனார் இருக்கிறார். யாரு? மணிவாசகர், மாணிக்க வாசகர் பற்றி பெரிய புராணத்திலே குறிப்புகள் இல்லை. அப்ப ஏன் இல்லை என்று கேட்டால் சுந்தரர் மாணிக்க வாசகரை பற்றி பாடல்ல. சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையில மாணிக்க வாசகர் பற்றிய குறிப்புகள் இல்லை. அப்ப அதனால திருத்தொண்டர் தொகை அடிப்படையாக கொண்டு வந்த பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணத்துல சேக்கிழார் மாணிக்க வாசகரை பற்றி பாடல. இதனால திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பியும் தன்னுடைய இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில மாணிக்க வாசகரை பாடல. அப்ப அப்படி என்றால் மாணிக்க வாசகர் பற்றி நாங்கள் அறிவதற்கு திருவாதபூரடிகள் புராணம் முதலான இலக்கியங்கள் எங்களுக்கு துணை செய்யும். அப்ப இங்க பெரிய புராணத்துல நாயன்மார்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் மாணிக்க வாசகருடைய வரலாறு இல்லை என்பதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப தடுத்தாட்கொண்ட புராணம் அமைந்துள்ள நூல் பெரிய புராணம். தடுத்தாட்கொண்ட புராணம் சொல்லுகின்ற கதை யாருடையது? சுந்தரருடைய கதை. மூன்றாவது வினா பாருங்க. அரிமர்த்தன பாண்டியனுடைய பொற்காசுகளை சமூக நோக்கில் செலவிட்ட நாயனார் யார்? அரிமர்த்தன பாண்டிய மன்னனுடைய முதலமைச்சராக விளங்கியவர் தென்னவன் பிரமராயன் என்ற பட்டம் பெற்றிருந்த மாணிக்க வாசகர். திருவாத ஊரர், வாத ஊரர் என்பது இயற்பெயர். அப்ப இந்த அரிமர்த்தன பாண்டியனிடமிருந்து குதிரைகள் வாங்குறதுக்காக ஏராளமான பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு இந்த வாத ஊரர் வருகின்ற பொழுதுதான் திருப்பெருந்துறையிலே குருந்தை மரத்தினுடைய நிழலின் கீழ் இருந்த அடியார் வேடம், அதாவது சிவனடியாராக இருந்த சிவபெருமான் இந்த மாணிக்க வாசகரை வாத ஊரரை ஆட்கொண்டு அந்த பொன்னையும் பொருளையும் ஆலய திருப்பணிகளிலே செலவிட வைத்தார். அதற்கு பிறகு நடந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? குதிரைகள் வரும் என்று அரசன் நம்பியிருக்கிறான். அரசன் தூதனுப்புகிறான். ஆவணி மூல நாளிலே குதிரைகள் வரும் என்று அந்த சிவனடியார் குரு வடிவிலே இருந்த சிவபெருமான் கூறுகிறார். ஆவணி மூல நாளும் வந்தது. குதிரைகள் மேல் சிவபெருமானே பரிமேல் அழகராக வாரேர். வந்த குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறி அந்த தொழுவத்தில் இருந்த குதிரைகளை எல்லாம் துன்புறுத்தது. அரசன் கோவப்படுறான்.
வாத ஊரருக்கு தென்னவன் பிரம்மராயருக்கு தண்டனை கொடுக்கிறார். இனி அந்த தண்டனைக்காக சிவபெருமான் வைகை ஆற்றை பெருக்கெடுத்தோட செய்தது, பிறகு செம்மணச் செல்விக்காக புட்டுவித்தது, பிரம்படிப்பட்டது என்றெல்லாம் அந்த கதை செல்லும். அப்ப மாணிக்கவாசகர் நாயன்மார்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள். ரைட். அப்ப அரிமர்தன பாண்டியனுடைய பொற்காசுகளை சமூக நோக்கில் செலவிட்ட நாயனார் யார் என்று கேட்டால் மாணிக்கவாசகர். சரி, வாத ஊரர் என்று எழுதினாலும் சரி, அதே போல தென்னவன் பிரம்மராயன் என்று எழுதினாலும் சரி. ரைட். இப்ப 4வது வினாவுக்கு செல்றோம். 4வது வினா பாருங்கள். பாடசாலைகளில் நடத்தப்படும் சமய விழாக்கள் 2 தருக. பாடசாலையில் நடத்தப்படுகின்ற சமய விழாக்கள். பாடசாலைகளை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுடைய தலைமைத்துவ பண்பு, ஒற்றுமை, கூட்டு பொறுப்பு, கூட்டு முயற்சிகள், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, இப்படியான நல்ல பண்புகளை வளர்ப்பதற்காக சமய விழாக்களை முன்னெடுத்து வருகிறோம். அந்த வேலை பார்த்தீங்கன்னா பாடசாலைகள்ல குரு பூஜை தினங்கள், நாயன்மார்களுடைய குரு பூஜை தினங்கள், அதே போல தைப்பொங்கல் விழா, வாணி விழா, நவராத்திரி விழா, இப்படியான விழாக்கள் சமய நிகழ்வுகளாக, சமய விழாக்களாக சொல்லப்படும். இப்ப காலை கூட்டத்தின் பொழுது தேவாரம் இசைத்தல் என்பது சமய நிகழ்வு, அது சமய விழா அல்ல. சரியோ? இப்ப சமய விழாக்கள் என்று சொன்னால் எங்கட பிள்ளைகள் சில நேரம் காலை கூட்டத்தில் தேவாரம் பாடுதல் எழுதுவார்கள். அது விழா கிடையாது, அது சமய நிகழ்வு. சரியோ? அப்ப அதுக்கு வித்தியாசம் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். அப்ப பாடசாலைகளில் நடத்தப்படும் சமய விழாக்கள் 2 என்று கேட்டால் நாயன்மார்களுடைய குருபூசை தினங்கள், வாணி விழா அல்லது நவராத்திரி விழா, அதே போல தைப்பொங்கல், இப்படியானவற்றை நாங்கள் சொல்லலாம். 5வது வினா. பஞ்சாங்கத்தில் வருகின்ற திதிகள் 2 தருக. பஞ்சாங்கத்தில் திதிகள். அப்ப இந்த காலக்கணிப்பு பஞ்சாங்கம் தொடர்பான பார்வையை செலுத்திக் கொள்ளுங்கள். காலக்கணிப்பு பஞ்சாங்கம் தொடர்பாக இப்ப திதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் விரதங்களிலே திதிகள் பற்றி அதிகம் பார்த்திருப்போம். இப்ப விரதங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இந்த பிரதமை, அதே போல சஷ்டி, சதுர்த்தி, இப்படியான சொற்கள் இந்த விரதங்களிலே பயன்படுத்துவதை நாங்கள் பார்த்திருப்போம் இல்லையா? இதுகளை தான் திதி என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இலகுவாக விரதங்கள்ல வரக்கூடிய திதிகள் ஒன்று பிரதமை வருகிறது, சஷ்டி வருகிறது, பௌர்ணமி வருகிறது, அமாவாசை வருகிறது. இதெல்லாம் விரதங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடிய திதிகள். இதைவிட பார்த்தீர்களாக இருந்தால் எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் பயன்படுத்துகின்ற திதிகள் இருக்கிறது. அட்டமி, நவமி, அதே போல விஜய தசமி. அப்ப தசமி, அட்டமி, நவமி, தசமி. அதே போல பார்த்தீர்கள் என்றால் சதுர்த்தி இல்லையா? விநாயகர் சதுர்த்தி. பஞ்சமி பற்றி அடிக்கடி பேசுவோம், பஞ்சமி. அப்ப இதெல்லாம் திதிகள் என்ற வகையில இலகுவாக நாங்கள் சொல்லக்கூடியது. அப்ப திதிகள் மொத்தம் 30. அந்த 30 15 திதிகள் 30 திதிகளாக மாறுது. அப்ப வளர்புறையில 15, தேய்புறையில 15. அப்ப வளர்புறையில பிரதமை இருக்கும், தேய்புறையிலையும் பிரதமை இருக்கும். அப்ப நாங்கள் வளர்புற பிரதமை, தேய்புறை பிரதமை என்று எழுதக்கூடாது, அது பிழை. அப்ப திதி என்றால் பிரதமை. சரியோ? அதே மாதிரி சதுர்த்தி, பிறகு பஞ்சமி, பிறகு அட்டமி, நவமி, தசமி, சஷ்டி இருக்கிறது, அடுத்தது பௌர்ணமி, அமாவாசை. இப்படி திதிகள் இருக்கிறது. ஏதாவது 2 கேட்டிருக்காங்க. எத்தனை கேட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதை கொடுத்தால் சரி. 6வது வினா பாருங்கள். சைவ சமயங்கள் உணவு உண்பதற்கு முன் பாட வேண்டிய பதிகம். அப்ப சைவ சமயத்தர்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அன்னதானத்தினுடைய சிறப்பு படிச்சிருக்கிறோம். அப்ப சைவ சமயத்தர்களை பொறுத்தவரைக்கும் உணவு உண்பதற்கு முன்னுக்கு அந்த உணவை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் பதிகம் பாடுகின்ற முறை இருக்கிறது. அதுல 2 இருக்கிறது. ஒன்று திருமந்திரத்திலே வரக்கூடிய யாவர்க்குமாம் இறைவற்கு ஒரு பச்சிலை என்று சொல்லுகின்ற பாடல். அதுல நாங்கள் சொல்றோம் இல்லையா, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி. அது பதிகம் கிடையாது, அது திருமந்திர பாடல். அப்ப இங்க பதிகம் என்று கேட்பது அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லுகின்ற பதிகம். அப்ப உணவு உண்ணும் முன் பாட வேண்டிய பதிகம் என்பது யாவர்க்குமாம் இறைவற்கு ஒரு பச்சிலை கிடையாது. அதை நீங்கள் எழுதினால் அது பிழை, தவறானது. சரியான விடை அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று தொடங்குகின்ற பாடல் அடி. இந்த பாடல் அடியை எழுதினால் போதும். சரியோ? சரி. 8வது வினா பாருங்கள். அஷ்டபந்தனத்துள் அடங்கும் பொருட்கள் 2 தருக. அஷ்டபந்தனம் பற்றி நாங்கள் முன்னுக்கு பகுதி 1 வினாக்களில் பேசியிருக்கிறோம். இந்த வினாத்தாளுடைய பகுதி 1க்குள்ள நாங்கள் அஷ்டபந்தனம் பற்றி சொல்லியிருக்கிறோம். ஆலய கும்பாபிஷேக கிரியையின் பொழுது நடக்கின்ற விவரங்களை சுருக்கமாக சொல்லுகின்ற அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல இங்க அஷ்டபந்தனம் பற்றி அங்க பேசியிருக்கோம். இங்க அஷ்டபந்தனத்துள் அடங்குகின்ற பொருட்கள், அஷ்டபந்தனம் என்று சொன்னால் 8 விதமான மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற ஒரு கலவை. அந்த விக்கிரகத்திலே இறைவனுடைய விக்கிரகத்தையும் பீடத்தையும் பொருத்துவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு கலவைதான் அஷ்டபந்தனம். அந்த அஷ்டபந்தனத்துல 8 பொருட்கள் பயன்படுத்தப்படும். அதுல ஏதாவது 2 கேட்டிருக்கிறார்கள். என்ன 8? கொம்பு, அரக்கு, கருங்கொங்கிலியம், சுக்கன், காவியக்கல், வெண்மெழுகு, வெண்ணெய், செம்பஞ்சு, சாதிலிங்கம், இப்படியான பொருட்கள் அங்க பயன்படுத்தப்படுது. அதுல ஏதாவது 2 நீங்க கும்பாபிஷேக கிரியைகள் என்ற பாடத்துல இருக்குது, அதுல பார்த்துக் கொள்ளலாம். அதுல ஏதாவது 2. அப்ப கும்பாபிஷேக கிரியைகள் என்ற பாடம் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய பாட பகுதி. 8வது வினா பாருங்க பிள்ளைகள். 8வது வினா உயிர்களை சதசக்தி என்பதற்கான காரணம்.
உயிர்களை சதசத்து முப்பொருள் என்ற பாடம் கட்டாயம் இந்த முப்பொருள் இருந்து ஒரு வினாவாவது கட்டாயம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உயிர்களை சதசத்து. அப்ப உயிர்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. அதுல ஒரு பெயர் சதசத்து. சதசத்து என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? சத்து அசத்து. சத்து என்பது பதி, அசத் என்பது பாசம். அப்ப உயிர்கள் சத்தாகிய பதியையும் சாரும் அசத்தாகிய பாசத்தையும் சாரும் என்பதனால் அதை நாங்கள் சதசத்து என்று சொல்றோம். உயிர்கள் சத்தாகிய பதியையும் சாரும் அசத்தாகிய பாசத்தையும் சாரும் என்பதனால் அதை நாங்கள் சதசத்து என்று சொல்கிறோம். சரியோ? அதே மாதிரி உயிர்களுக்கு வேறு வேறு பெயர்களும் இருக்கிறது இல்லையா? ஆன்மா ஒன்று இருக்கிறது, பசு ஒன்று இருக்கிறது. சரியோ? இப்படி பல பெயர்கள் உயிர்களுக்கு காணப்படுகிறது. அதுகளையும் ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்கள். 9வது வினா பாருங்க பிள்ளைகள். தந்தையை இழந்தவர்கள் நோக்கும் விரதம் எது? தந்தையை இழந்தவர்கள் நோக்கும் விரதம். பொதுவாக நாங்கள் தாயை இழந்தவர்கள் தந்தையை இழந்தவர்கள் தனித்தனியாக விரதங்களை நோக்கின்ற மரபு இருக்கிறது. தந்தையை இழந்தவர்கள் நோக்கின்ற விரதம் அமாவாசை விரதம். தந்தையை இழந்தவர்கள் நோட்பது அமாவாசை. அதுல சிறப்பானது ஆடி அமாவாசை. தந்தையை இழந்தவர்கள் நோட்பது அமாவாசை. அமாவாசை எழுதினாலே போதும். சிறப்பானது ஆடி அமாவாசை. அதே போல தாயை இழந்தவர்கள் நோட்பது பௌர்ணமி விரதம். அங்க சிறப்பானது சித்ரா பௌர்ணமி விரதம். சரியோ? இப்ப தந்தையை இழந்தவர்கள் நோட்கின்ற விரதம் அமாவாசை, சிறப்பாக ஆடி அமாவாசை விரதம். 10வது வினா பார்க்கிறோம். தைப்பூசத்தை விசேட நாளாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற நற்செயல்கள் 2. தைப்பூசம். அப்ப தைப்பூசம் எங்களுக்கு தெரியும். தை மாசத்திலே பூச நட்சத்திரத்துடன் பௌர்ணமி வருகின்ற நாளை நாங்கள் தைப்பூசம் என்று சொல்லுவோம். தை மாதத்துல பூச நட்சத்திரத்தோடு பௌர்ணமி வருகின்ற நாள் நாங்கள் தைப்பூசம் என்று சொல்லுவோம். தைப்பூசம் உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமானுக்குரிய விசேட ஒரு நாளாக சொல்லப்படுகின்றது. உலகளாவிய ரீதியிலே மலேசியாவில் தைப்பூசத்தை தேசிய விழாவாக கொண்டாடுகின்ற ஒரு மரபு காணப்படுகிறது. முருகன் கோவில்கள் எல்லாம் இந்த தைப்பூசம் அன்றைக்கு மிக விசேஷமான வழிபாடுகள் எல்லாம் செய்வார்கள். அப்ப அந்த வகையில் இந்த தைப்பூசத்தை விசேட நாளாக கொண்டு அன்று என்னென்ன செய்யப்படும் என்று பார்த்தீர்களாக இருந்தால், ஏடு தொடக்குதல். நாங்கள் ஏடு தொடக்குகின்ற நிகழ்வு விஜயதசமியில செய்வோம். அதே மாதிரி விஜயதசமியில செய்வதற்கு தவறவிடப்பட்டால் தைப்பூசத்திலே மிகச் சிறப்பாக செய்யலாம். அப்ப ஏடு தொடக்குதல், புதிரெடுத்தல் என்று சொல்வார்கள். முதலாவது அறுவடை இல்லையா? அறுவடையில முதலாவது எடுக்கின்ற நிகழ்வு புதிரெடுத்தல் என்று சொல்லுவோம். புதிது உண்ணல், அதாவது புதிதாக அறுவடை செய்த அரிசியில் புதிதாக உணவு தயாரித்து அந்த உணவை நாங்கள் உண்ணுதல், புதிதுண்ணல் என்று சொல்லுவோம். அதே போல கர்ணவேதனம் என்று சொல்லக்கூடிய காது குத்துதல், மூக்கு குத்துதல், இப்படியான சடங்குகள் எல்லாம் இந்த தைப்பூச நாளிலே செய்யப்படும். அப்ப தைப்பூச நாளில் நாங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் ஏடு தொடக்குதல், புதிதெடுத்தல், புதிது உண்ணுதல், காது குத்துதல், மூக்கு குத்துதல், இப்படியானவை எல்லாம் தைப்பூச நாளிலே செய்யப்படும். அப்ப இந்த 10 வினாக்கள், இப்படியாக வரக்கூடிய 10 வினாக்கள் சுருக்கமான விடை எழுதக்கூடிய 10 வினாக்கள். இந்த சுருக்கமான விடைகளை எழுதினால் 10க்கும் சரியாக நாங்கள் 20 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப பகுதி 1ல நாங்கள் 40 கேள்விக்கு 40 எடுக்க முயற்சி செய்கிறோம். அதுல 35 எடுத்தாலே எஸ் என்ற புள்ளிகளை வந்துருவோம். அந்த எஸ்ஸோட இந்த பகுதி 2ல முதலாவது வினா 20க்கு 20 அப்படியே எடுக்கலாம். நாங்கள் 20க்கு 15 எடுத்தாலும் அந்த 35ம் 15ம் 50 மார்க்ஸ் என்ற ரீதியில நாங்க எஸ்ஸுக்குள்ள நிற்போம். சரியோ? அப்ப அடுத்த வினாவில நாங்கள் அடுத்த ரிசல்ட்ஸுக்குள்ள போறோம். எப்படின்றத பார்ப்போம்.